ஆமாம், இதை ரீட் பண்ணி பாருங்கள். இஃப் ஹச் இஸ் நான் எம்டி ஃபைனைட் சப்செட் ஆஃப் குரூப் ஜி. ஹச்சுங்கிறது ஒரு நான் எம்டி ஃபைனைட் சப்செட்டு ஜிங்கிற ஒரு குரூப்பில். ஹச் அண்டு ஹச் இஸ் க்ளோஸ்டு அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஹச்சில் இருக்கக்கூடிய ஹச் இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதாவது க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி அண்டர் என்னது மல்டிப்ளிகேஷன். இது உங்களுக்கு தெரியும். இப்போ 2 எலமெண்ட் ஏபி அப்படின்னு ஒரு 2 எலமெண்ட் ஹச்சில் எடுத்தோம்னா ஏபி அதோடைய மல்டிப்ளிகேஷன் இருக்குது இல்லையா, ஏபி தட் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஹச். இதுக்கு பேர் என்னது க்ளோஸ்டு அண்டர் மல்டிப்ளிகேஷன். இந்த மாதிரி இருந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா ஹச் இஸ் எ சப் குரூப் ஆஃப் ஜி. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் இங்கே இருக்கக்கூடிய கான்செப்டை எடுத்து எழுதிடுவோம். லெட் ஜி பி எ குரூப்பா, ஜிங்கிறது ஒரு குரூப்பு, ஜி பி எ குரூப் அப்படின்னு எழுதிடுவோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஹச் இஸ் எ நான் எம்டி ஃபைனைட் சப்செட் இருக்கு இல்லையா. அடுத்த லைன்ல லெட் ஹச் பி எ நான் எம்டி ஃபைனைட், இந்த வேர்டை மிஸ் பண்ணிடக்கூடாது, ஃபைனைட் சப்செட் அதை எடுத்து எழுதிடுங்க. ஃபைனைட் சப்செட் ஆஃப் எது ஜி. ஃபர்ஸ்ட் லைன் ஜிபிஏ குரூப்பு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே அண்டன் போட்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா இதையும் எடுத்து அப்படி இங்கே எழுதிருங்க. அண்ட் லெட் ஹச் இஸ் அண்டன் கூட போட்டு சிம்பிளாக முடிச்ச ஒரே லெட்னா இருக்கு. அண்ட் ஹச் இஸ் க்ளோஸ்டு அண்டர் என்னது மல்டிப்ளிகேஷன். நான் எதுவுமே புதுசாக எழுதலை, இங்கேருந்து இதுவரை இருக்கக்கூடியதை என்னுடைய அசம்ஷனாக எடுத்துக்கிட்டேன் சிம்பிளாக. சரி, என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ப்ரூவ் ஹச் இஸ் எ சப் குரூப்பா, அதை எடுத்து அடுத்த லைனில் எழுது. டு ப்ரூவ் ஹச் இஸ் எ சப் குரூப் ஆஃப் என்னது ஜி உடைய சப் குரூப். இங்கே இஃப் தென் வந்துடுச்சு. ஸோ இஃப்னா நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம், தென்னுன்னா இதில் என்ன இருக்குதோ அதை ப்ரூவ் பண்ணணும். அதை தான் டு ப்ரூவ்னு எழுதிட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமா, குரூப்னா 4 ப்ராப்பர்ட்டி, சப் குரூப்னாலும் அதுக்குள்ள 4 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ இதுக்கு முன்னால் ஒரு தியரம் பார்த்துருப்போம். அதில் ஹச் சப் குரூப்பாக இருக்கணும்னா 2 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபைனா போதும்னு சொல்லியிருப்போம். அந்த ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறேன். என்னன்னு, ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஹச்சாக இருந்துச்சுன்னா இம்ப்ளைஸ் ஏபி பிலாங்ஸ் டு ஹச். அதே மாதிரி ஏ பிலாங்ஸ் டு ஹச்சாக இருந்துச்சுன்னா இம்ப்ளைஸ் ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹச். இன்னொரு ப்ராப்பர்ட்டியை நான் ரிமைண்ட் பண்ணுறேன். க்ளோஸ்டு வந்துட்டாலே அங்கே அசோசியேட்டிவ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரி, இதெல்லாம் ஞாபகம். இப்போ நம்ம இங்கே இந்த 2 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணாவே ஹச் சப் குரூப்னு சொல்லிடலாமா? சரி, நம்ம அசம்ஷன் என்ன, ஹச்சுங்கிறது ஒரு நான் எம்டியா, நான் எம்டி சப் குரூப். இப்போ லெட் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம் ஹச்சில். ஹச் இஸ் க்ளோஸ்டு அண்டர் மல்டிப்ளிகேஷன். அடுத்த லைன்ல சின்ஸ் ஹச் இஸ் க்ளோஸ்டு அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஏ இன்னொரு ஏல மல்டிப்ளை பண்ணு என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர். அடுத்தது ஏ ஸ்கொயர், அதாவது ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். திரும்ப இது ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ கியூப். அடுத்தது ஏ கியூப் இன்ட்டு ஏ பவர் 4. இப்படியே போயிட்டே இருக்குமா, ஏ ஸ்கொயர் ஏ கியூப் ஏ பவர் 4 இப்படி போகும். இங்கே நான் ஏ பவர் எம்ன்னு போட்டு எக்ஸட்ரா இப்படி போயிட்டே இருக்கும்ல. இங்கே நமக்கு கொடுத்துருந்தாங்க, என்ன கொடுத்துருந்தாங்க, ஹச்சுங்கிறது ஒரு நான் எம்டி ஃபைனைட் சப்செட்டு. அப்போ இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தால் இதுக்கு பேர் இன்ஃபைனைட்டு. அப்போ ஏதோ ஒரு ஸ்டேஜோடு அது முடியணும், அப்படிதானே? நம்மளா அடுத்த லைனில் சின்ஸ் ஹச் இஸ் அ அப்படின்னு போட்டு இந்த லைன் எழுதிடணும். ஹச் இஸ் அ நான் எம்டி ஃபைனைட் சப்செட். இப்போ அதை மட்டும் எழுத போகிறோம்ல, அடுத்த லைனில் என்ன எழுத போகிறோன்னா, தேர் மஸ்ட் பி சம் ரெப்பிட்டேஷன்.
அது என்ன சார்? there must be, அடுத்து என்ன எழுத போறோம்னா there must be some repetition. repetition என்னப்பா? திரும்ப திரும்ப வர்றது அதான ரிப்பீட்டேஷனு. அப்போ எப்போ திரும்ப திரும்ப வரும்? இப்போ நம்ம ஏ ஸ்கொயரையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ண ஏ கியூப் வந்துடுச்சு. ஏவையும் ஏ ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணாலும் ஏ கியூப். ஓகேவா? இப்போ ஏ பவர் 1ஐயும் ஏ பவர் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன், என்ன வரும்? ஏ பவர் 5 வரும். ஏ பவர் 2ஐயும் ஏ பவர் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன், என்ன வரும்? ஏ பவர் 5. அடுத்து ஏ பவர் 3ஐயும் ஏ பவர் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன், ஏ பவர் 5. ஏ பவர் 4ஐயும் ஏ பவர் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன், ஏ பவர் 5. அதாவது இந்த பவர்ஸ் வேரி ஆகுது, ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அதே மாதிரி தானே இருக்குது. ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா ஹச் இஸ் க்ளோஸ்டு அண்டர் மல்டிப்ளிகேஷன். நம்ம என்ன சொல்கிறோம்? ஏ, அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர், ஏ கியூப், இப்படி போய்கிட்டே இருக்குது. இதில் சில ரிப்பீட்டேஷன்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பீட்டேஷன்ஸுங்கிறது புரியுதா? ஏன்னா இதுதான் இதையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப இது கிடைக்குது, இதையும் உள்ளுக்குள்ள இந்த காம்பினேஷன் போய்கிட்டே இருக்கும்ல. ஏதோ ஒரு ஸ்டேஜ் வரையும் வந்து நம்மளுக்கு வந்து இப்படியே கிடைக்கும். ஸோ ஏ பவர் இப்போ இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹச்சில் தானே இருக்கும். ஹச் இஸ் க்ளோஸ்டு அண்டர் மல்டிப்ளிகேஷனால் நமக்கு கிடைச்ச அந்த ஏ கியூப்பாக இருக்கட்டும், ஏ பவர் 5ஆக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்ன ஹச்சில் இருக்கும். நான் இங்கே இந்த லைனை மறந்துடாமல் எழுதிடணும். ஹச் இஸ் நான் எம்டி ஃபைனைட் சப்செட்னு. ஏன்னா இப்படி போய்கிட்டே இருக்காது, ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் ஆயிருங்கிறதுக்காக டினோட் பண்ணுற வேர்ட் அது. இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டு காமிச்சிருக்கேன். இதை எழுதணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது there must be some repetitions. அது எப்படி ரிப்பீட் ஆகுங்கிறதுக்கான ரீசனை தான் எழுதியிருக்கேன். அப்போ ஏதாவது ஒரு இடத்துல ரிப்பீட் ஆகும். தேர்ட் பிளேஸ்லையும் ஃபோர்த்து பிளேஸ்லையும் ரிப்பீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே வேல்யூ அப்படி தானே வரும். ஏ பவர் 2ஐயும் ஏ பவர் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஏ பவர் 5. அடுத்து ஏ பவர் 3ஐயும் ஏ பவர் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஏ பவர் 5. இதோடைய பிளேஸ் 1, இதோடைய பிளேஸு தானே. இந்த வேல்யூ தான் நம்ம ஈக்குவல்னு சொல்லிட்டோம். இது ஒரு ஆர்னு வச்சுக்கோங்க, இது ஒரு எஸ். 1 2 3 4ங்கிறப்ப இதெல்லாம் பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளேஸில் வரக்கூடிய ஆன்சரும் இந்த பிளேஸில் வரக்கூடிய ஆன்சரும் என்னது? சேம். நான் பிளேஸாக பார்க்குறப்ப இது வேறு அது வேறு இல்லையா? இது வந்து 2, இது வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஆன்சர் வருதுப்பா. செகண்ட் பிளேஸ்லையும் ஃபிஃப்த் பிளேஸ்லையும் ஒரே ஆன்சர் ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட் ஆகுறது எப்படியா ரிப்பீட் ஆகுங்கிறதுக்கும் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். ஜஸ்ட் அண்ட் அசம்ஷன்லேயும் நம்ம போகிறோம். செகண்ட் பிளேஸ்லையும் ஃபோர்த்து பிளேஸ்லையும் ரிப்பீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு வேல்யூ பெருசாகும். இப்போ 2 5ங்கிறப்ப 5 பெருசு. எதை விட? 2 விட பெருசு. நம்ம 5 > 2 > 0ன்னு எழுதலாமா? நான் இந்த மாதிரி இது என்ன எடுத்துக்கிறேன்னா R, S. ஏதோ ஒரு பிளேஸை வந்து R, இன்னொரு பிளேஸை S. R > S > 0 ரிப்பீட் ஆகுதுல, இந்த மாதிரி அதுக்கு சொல்ல போகிறேன். தென் இப்படி இருந்துச்சுன்னா A பவர் R which is equal to A பவர் S. 2 இருக்கு. A பவர் 2ல வர்ற வேல்யூவும் A பவர் 5ல வர்ற வேல்யூவும் 1. இது 5ன்னு எடுத்துக்கோங்க, இது 2ன்னு எடுத்துக்கோங்க. புரியுதா மீனிங் என்னங்கிறது? ஒரே வேல்யூ ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்கு. அது எந்த பிளேஸ்ல வேணாலும் வரலாம். செகண்ட் பிளேஸ்ல வந்தா A பவர் 2, ஃபிஃப்த் பிளேஸ்ல வந்தா A பவர் 5. ஆனால் ரெண்டுமே சேம். இங்க ஹச் வந்து க்ளோஸ்டு அண்டர் மல்டிப்ளிகேஷன் கொடுத்ததுனால நான் என்ன பண்ண போறேன்னா இதை போஸ்ட் மல்டிப்ளை. போஸ்ட்னா A பவர் Rக்கு அடுத்து பண்றது. ப்ரீ மல்டிப்ளைனா இதுக்கு முன்னால பண்றது.
நான் போஸ்ட் மல்டிப்ளையிங் பை ஏ பவர் மைனஸ் எஸ்ன்னு போடுறேன். எதுக்கு சார் ஏ பவர் மைனஸ் எஸ் போடுறீங்க? இங்கே h is closed under multiplication கொடுத்துட்டாங்க. அப்போ மல்டிப்ளிகேஷன் லா யூஸ் பண்ணி இந்த ஏ பவர் எஸ்ஸை நான் கேன்சல் பண்ண போகிறேன். இப்போ ஏ பவர் எஸ் ஏ பவர் மைனஸ் எஸ் இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஏ பவர் 0வா? ஸோ 1ன்னு வந்துடுமா? 1 தானேப்பா. இங்கே ஏ பவர் ஆர் மைனஸ் எஸ்ன்னு வந்துடுமா? இங்கே நான் 1ன்னு போட போகிறதில்ல, இதை வந்து இ அப்படின்னு எடுத்துக்கிறப்ப. ஈங்கிறது என்ன? ஐடென்டிட்டி எலமெண்ட். ஒன்றும் ஐடென்டிட்டி எலமெண்ட் தான். மல்டிப்ளிகேஷனில் ஐடென்டிட்டி எலமெண்ட் தான் 1. ஸோ அதுக்கு பதிலாக நான் ஈன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த இ எங்கே இருக்கும்? கண்டிப்பாக ஹச்சில் தானே இருக்கும். ஏ ஹச்சில் இருக்குன்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே வர்றோம். இ கண்டிப்பாக ஹச்சில் இருக்குது. சரி, இப்போ இதுக்கப்புறம் 5 2 எடுத்துருக்கோம் இல்லையா? இந்த 5 மைனஸ் 2 வேற வேல்யூயும் வரலாம்ல, எந்த இடத்துல வேணா ரிப்பீட் ஆகலாம். இப்போ இன்கேஸ் இது 4th பிளேஸ்லையும் இது 3rd பிளேஸ்லையும் இருக்குன்னு வச்சுக்க. அதாவது ஆர் கிரேட்டர் தென் எஸ் கிரேட்டர் தென் 0, 4 3 அப்படின்னா 0. இப்போ ஆர் மைனஸ் எஸ் எப்படி இருக்கு? ஆர் மைனஸ் எஸ், this implies r minus s எப்படி இருக்குன்னா greater than 0. 4 minus 3 1, 1 is greater than 0. இப்போ இதுல இருந்து 1 கழிக்கிறேன். r minus s minus 1. இப்போ நம்பரையே சொல்லேன். 4 minus 3ங்கிறப்ப இங்கே என்ன வரும்? 1 வந்துடுமா? இதுல இருந்து 1 குறைக்கிறப்ப என்ன வரும்? இந்த இடம் 0 வர வாய்ப்பு இருக்குல்ல. 4 3 இதில் 4 மைனஸ் 3, 4 மைனஸ் 3னா 1. இப்போ அந்த 1லேருந்து இன்னொரு 1 சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த வேல்யூ வந்து 0 ஆக சான்சஸ் இருக்குல்ல. இப்போ இந்த சிம்பிள் எப்படி மாறிடும்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஏயுடைய பவர் எது இருந்தாலுமே அது என்ன இருக்குன்னா ஹச்சில் இருக்கும். இதுக்கு அடுத்தல என்ன பண்ணணும்? therefore a பவர் r மைனஸ் s மைனஸ் 1 belongs to h. ஏயுடைய பவர் எது இருந்தாலும் 0ல இருந்து பாசிட்டிவ் பவர் எது இருந்தாலுமே அது என்ன இருக்கும்? ஹச்சில் இருக்கும். சரி, ஆல்ரெடி நம்ம என்ன எடுத்துருக்கோம்? ஏங்கிற ஒரு எலமெண்ட் ஹச்சில் இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு இதுவரையும் கிடைச்சிருக்கு. சின்ஸ் எனக்கு நான் ஆல்ரெடி ஏ வச்சிருக்கேன் ஹச்சில், இதோட இதை மல்டிப்ளை பண்ணுறேன். ஏ பவர் ஆர் மைனஸ் எஸ் மைனஸ் 1. ஏயுடைய பவர் என்ன? இங்கே 1. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஏ பவர் ஆர் மைனஸ் எஸ்ன்னு கிடைக்குமா? இந்த ஏ பவர் ஆர் மைனஸ் எஸ்ன்னா என்ன? நம்ம எடுத்தோம் சால்வ் பண்ணுறப்ப நமக்கு இதுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஈன்னு கிடைச்சிருக்கும். இந்த ஸ்டெப்பில் போட்டோம். இந்த வேல்யூ இ. ஒரு எலமெண்ட்டையும் இன்னொரு எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைச்சா இதுக்கு பேர் என்ன? இன்வர்ஸ். இப்போ 2 இருக்கு, 2ஓட ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன், 1/2 மல்டிப்ளை பண்ணுறேன், 2 2 கேன்சல் ஆகி எனக்கு 1 கிடச்சிருது. 1ங்கிறது என்ன? ஐடென்டிட்டி எலமெண்ட். எதில்? மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி எலமெண்ட் தான் 1. இந்த எலமெண்ட் கிடைச்சா இந்த 1/2க்கு பேர் என்ன? இன்வர்ஸ். அதே மாதிரி தான் இங்கே ஏயோட இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன், எனக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருச்சு. இதோடைய ஆன்சர் என்னன்னா ஈங்கிறது ஐடென்டிட்டி எலமெண்ட். therefore அடுத்த லைன் என்ன எழுதுறோம்னா therefore a பவர் r minus s minus 1 is the inverse of a. a உடைய இன்வர்ஸ்னு போடுறோம். a உடைய இன்வர்ஸை நம்ம சிம்பாலிக்கா என்ன சொல்லலாம்னா a இன்வர்ஸ் அப்படின்னு போடுறோம். a இன்வர்ஸ் which is equal to என்ன எழுதுறேன்னா இந்த வேல்யூ அப்படியே எடுத்து இங்கே எழுதிடுறேன். a r minus s minus 1. இது எங்க இருக்கும்? h இல் இருக்கும். இப்போ நமக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? therefore a inverse also belongs to h.
நமக்கு இதுக்கு முன்னால் ஒரு தியரம் பார்த்தோம். ஹச் வந்து சப்குரூப்பாக இருக்கணும்னா க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணும் அண்டு இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆனாவே அதான் ஹச் ஒரு சப்குரூப்னு சொல்லிடுவோம். இப்போ இங்கே நமக்கு இன்வர்ஸ் வந்துருச்சா, ஏ ஹச்சில் இருக்குன்னு எடுத்தேன், ஏ இன்வர்ஸும் ஹச்சில் இருக்குன்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு முன்னால் நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, க்ளோஸ்டு லா சாட்டிஸ்ஃபைடு, தேர்ஃபோர் H is a subgroup of G ன்னு முடிச்சிடும்.